மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, சிடிஆர் நிர்மல்குமார்னு ஒரு மந்திரி, லா மினிஸ்டர் அண்ட் இபி மினிஸ்டர், சட்டத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார். முதல்ல இந்த ஆள் யாருன்றது உங்களுக்கு சொல்லிடுறேன். சர்வ கட்சி மன்னன், ஆனால் சங்கி. ஒருத்த ஆரம்பத்தில் ஆர்எஸ்எஸ்ல போய் சேர்ந்துட்டானா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவன் அந்த ஆர்எஸ்எஸ் மைண்டில் தான் இருப்பான். அவன் ஃபஸ்ட்டு ஆர்எஸ்எஸ் சங்கி. இந்த சிடிஆர் நிர்மல்குமார் யாருன்னு கேட்டால், ஆர்எஸ்எஸ்ல இந்த காக்கி செட் ஒன்று போட்டுக்குவாங்க. நல்லா ரெண்டு கோணிப்பை மாதிரி இருக்கும். இந்த பக்கம் இவ்வளோ பெருசாக இருக்கும், இந்த பக்கம் ஒரு 20 கிலோ அரிசி கொட்டலாம் பையில், இந்த பக்கம் 20 கிலோ அரிசி கொட்டலாம். வெள்ளை செட்டை இன் பண்ணின்னு பெல்ட் போட்டுன்னு குர்கா மாதிரி ஒரு தொப்பி போட்டுன்னு இருப்பாங்க. அவன் தான் ஆர்எஸ்எஸ். ஆமாம், இந்த மதசார்பற்ற இந்தியாவே மதவாத நாடாக மாத்திர ஆர்எஸ்எஸ் அவனோட ஆட்சி தான் தொடர்ந்து 3வது முறை நடக்கும். அந்த ஆர்எஸ்எஸ்ல இருந்தவன். அவன் ஆர்எஸ்எஸ்ல இருந்துட்டு அப்புறமா என்ன பண்றான், அதிமுக கட்சிக்கு போறான். அதிமுக கட்சியிலேருந்து பிஜேபிக்கு போறான். பிஜேபி போயிட்டானா, பிஜேபியிலேருந்து என்ன பண்றான், திரும்பி அதிமுக வந்துடுறான். அப்புறம் அதிமுக என்ன பண்றான், டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு போயிட்டான். போயிட்டு அப்புறமா என்ன பண்றான், திரும்பியும் அதிமுக போறதுக்கு முயற்சி பண்றான். எடப்பாடி வேணான்ட்டார். அப்புறமா இங்கே ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சாங்கல்ல, ரசிகர் மன்றம், தமிழக வெற்றி கழகம்னு, விஜய் ரசிகர் மன்றம், அதில் போய் சென்ட்டான். இப்போ எத்தனை கட்சி போகிறான் பாருங்க. இவன் போகாத கட்சி கிடையாது, கொள்கைக்கு இவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸோ இவனுடைய துவக்கம் என்னன்னு கேட்டால் ஆர்எஸ்எஸ் சங்கி தான். டிவிகே கட்சிக்கு வந்துட்டான். டிவிகே கட்சிக்கு வந்து திருப்பரங்குன்றத்தை அவனுக்கு சீட்டு கொடுத்தாங்க, நின்று ஜெயிச்சு. அதான் இவி மிஷின் தான், வேற என்ன தில்லுமுள்ளோ ஜெயிச்சு நீங்கள் மந்திரி ஆயிட்டு சட்டமன்றத்தில் அந்த சிடிஆர் நிர்மல்குமார் அந்த சங்கி அதனால எப்படி பேசுறான்றது நீங்களாம் பார்த்துருப்பீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இயக்கம். திராவிட கட்சிகளை ஒழிச்சுட்டேன்னு பேசுறீங்களா? நான் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு சில தற்கூறிய அமைச்சர்களுக்கு சொல்றேன், திராவிட கட்சிகளை ஒழிச்சுட்டோம், இன்னைக்கு திராவிட கட்சி நாங்கள் தான். திராவிட கட்சிகள் இல்லைன்னு சொன்னா தமிழ்நாடு இங்கிறது எந்த அளவுக்கு இங்க முன்னேறி இருக்கும்? திராவிட கட்சிகள் இல்லைன்னா தமிழ்நாடு எங்கிருந்து முன்னேறி இருக்கும்? இது யாருன்னா யோசிக்கிறீங்களா? பெண்களுக்கு சொத்தில சம உரிமை கொண்டு வந்தது திராவிட இயக்கத்தின் தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இது ஒரு சகோதரிகளும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஏதோ திமுக திட்டினோம் அதிமுக திட்டணும்ன்றதில்ல. அதிமுக சேர்த்து பேசுறேன். என்ன சொல்றது, நான் அதிமுக சேர்த்தே பேசுறேன். முத்தமிழர் டாக்டர் கலைஞர் இல்லைன்னா திராவிட இயக்கங்கள் மாறி மாறி திராவிட கட்சிகள் தான் ஆட்சிக்கு வச்சு ஒழிஞ்சிச்சுன்னு சொல்றீங்களா? அவங்களுக்கு சொல்றேன், இதுதான் உங்களுக்கு ஆபத்து. உங்களுக்கு இப்பதான் ஆபத்து. நான் இவ்வளவு நேரம் பேசுறேன். சிடி நிர்மல்குமார் அந்த ஆள் யாரு? அவனே ஆர்எஸ்எஸ். அவன் பெண்களுக்கு சொத்தில சம உரிமை கொண்டு வந்தது யாரு? முத்தமிழர் டாக்டர் கலைஞர். பட்டியலினத்தின் மக்கள் எல்லாம் தீண்டத்தகாத மாதிரி பார்த்தான். அனைத்து ஜாதியில் அர்ச்சகராகிட்டார் தலைவர் தளபதி ஸ்டாலின். அண்ணல் அம்பேத்கரின் கனவு, தந்தை பெரியாரின் கனவு, அறிஞர் அண்ணாவின் தலைவர் கலைஞரின் கனவு, அனைத்து ஜாதி அர்ச்சகராயாச்சு. இன்னைக்கு சமுதாயத்தில் நாம் பட்டியலினத்தின் மக்களாக பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் உயர்ந்து நிற்கிறோம். எல்லா அரசு பொறுப்பில் இருக்கிறோம். அதற்கு காரணம் யார்? திராவிட இயக்கம். பரிணாம வளர்ச்சி தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம். எல்லா திராவிட இயக்கம். திராவிட இயக்கம் இல்லைன்னா பேசுறீங்களே. இன்றைக்கு என்ன பேசுகிறோம் மேடை சட்டமன்றத்தில் தெரியாமல் பேசுகிறேன். நான் இந்த பதிவு ஒன்லி ஃபார் சிடிஆர் நிர்மல்குமார், சங்கி சிடிஆர் நிர்மல்குமார். அவன் மூஞ்சி முகரையை பார்த்துருப்பானா காலையில் வெளியே போனால் குடிக்கிறதுக்கு கஞ்சி கூழ் கூட கிடைக்காது. என்ன பேசுறான்னு கூட தெரியல, தற்கூரித்தனமா பேசுறான். ஒரு மந்திரியை மரியாதை பேசக்கூடாது. ஆனால் இவன் என் தலைவன் கலைஞரே பேசும்போது நான் மரியாதை கொடுக்கணும். ஒன்று வேணா சார். நேற்றைக்கு சட்டமன்றத்தில் இபி மின்சாரத்துறை சம்பந்தமாக விவாதம் நடக்குது. அதுக்கு முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் கோவையில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அண்ணன் செந்தில் பாலாஜி பேசிட்டு இருக்கார். அவர் குறிப்பெடுத்து பேசிட்டு இருக்கும்போது இந்த குறுக்க வராது. நீங்க 4 மந்திரிங்க மாத்துறீங்க. அண்ணன் செந்தில் பாலாஜி சொல்றாரு, இப்ப நீங்க மந்திரிகளே மாற்ற மாட்டீங்களா, நீ தான் மந்திரியா இருப்பியான்றாங்க. கரூர் கம்பெனி இல்ல செந்தில் பாலாஜி கரூர் கம்பெனியா? யாரை சொல்றான்? எங்களை கரூர் கம்பெனியா? நான் கரூர் கம்பெனினா அதாவது இந்த பிராண்டி ஷாப்பெல்லாம் நடத்தினாங்க. இவங்க சொல்கிறது கரூர் கம்பெனி. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், குடியாத்தம் போகிறேன்.
கரூர் கம்பெனினா நீங்கள் பிராந்தி ஷாப் நடத்துனீங்களே கரூர் கம்பெனி, நீங்கள் நான் டாஸ்மாக் கடை மூட்டிங்களா? ஏன் தைரியம் தான் ஜோசப் விஜய், மாண்புமிகு ஜோசப் விஜயோட கரூர் கம்பெனின்னு சொல்கிறல சீட்டா நிர்மல்குமார், தைரியம் தான் மாண்புமிகு ஜோசப் விஜயை பூரண முதல்ல கொண்டு வர சொல்ல போகிறாங்க. நீங்கள் தான் வீட்டுக்காக மது கொடுக்க போறீங்களா? கரூர் கம்பெனின்னு சொன்ன உடனே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் நாளைய தமிழக மன்னர் உதயநிதி ஸ்டாலின் கரூர் கம்பெனின்னு சொல்றாரு, சங்கி அமைச்சர்னு சொல்லிட்டான். யார அவன்? சங்கி தானே சீட்டா நிர்மல்குமார், அவன் சங்கி தானே, சங்கி தானே அவன், சங்கி அமைச்சர்னு சொல்லிட்டான்னாங்க. சங்கி அமைச்சர்னு சொன்ன உடனே வந்துச்சுன்னு பாத்ரூம்ல 3 மணி நேரம் இருந்தவங்க, பாத்ரூம்ல 3 மணி நேரம் இருந்தவங்க யார சொல்றான்? மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இவன் சொல்றான் சீட்டா நிர்மல்குமார் பாத்ரூம்ல 3 மணி நேரம் இருந்தவன். உடனே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் திருப்பி பதிலடிக்கிறார். டே இது திமுக பேசி பேசி வளர்ந்த கட்சி, திமுக பேசி பேசி ஆட்சிக்கு வந்த கட்சி. ஒன்று நீ படிச்சிருக்கல சீட்டா நிர்மல்குமார், நான் ஒரு 10th டிஸ்கண்டினியூ அவ்வளோதான் பெங்களூர்ல. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், திஸ் இஸ் அன் நியூட்டன்ஸ் லா. இது 7ஆம் கிளாஸில் படிச்சிருந்து நம்ம பிசிக்ஸில். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இது பாலிடிக்ஸ்லேயும் உண்டு. உன்னுடைய ஆக்ஷனுக்கு வந்து 10% ஆக்ஷன்னா அண்ணன் உதயநிதியினுடைய ரியாக்ஷன் 100% இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 100%. 3 மணி நேரம் பாத்ரூமில் இருந்தவர் வரணும். உடனே அண்ணன் உதயநிதி திருப்பி போட்டார், ஓஹோ யார் யார் எவ்வளோ நேரம் பாத்ரூமில் போய் எவ்வளோ நேரம் வெளிக்கு போகிறாங்க அன்றது பார்க்கறதுக்கு ஒரு இலாக்காக்குதா, அதுக்கு அமைச்சர் நிர்மல்குமார் ஆனார். அதாவது 3 மணி நேரம் பாத்ரூமில் இருந்தாங்கன்னா யார் யார் பாத்ரூமில் போய் எவ்வளோ நேரம் உள்ளே இருக்கிறாங்க, எவ்வளோ நேரம் பாத்ரூமில் போய் உக்காந்துன்னு எவ்வளோ நேரம் அவங்க வெளிக்கு போகிறாங்க ஓப்பனாக சொல்லிட்டு அவனுக்கு சொல்கிறான். இல்லை அவனுக்கு மாதிரி சொல்கிறேன், எவ்வளோ நேரம் ஒருத்தர் கக்கூஸ் ரூமுள்ள போய் எவ்வளோ நேரம் அவங்க வெளிக்கு போகிறாங்கன்றது பார்த்துட்டு கணக்கு எடுத்துட்டு வெளியே வந்தோடனே நிர்மல்குமார் போய் எட்டி பார்ப்பார். 3 மணி நேரம் நீ கக்கூஸ் போனியா, ரைட்டு, உன்னுடைய மலம் என்ன பச்சையாக போனியா சவப்பாக போனியா இல்லைன்னா வந்துட்டு கருப்பாக போனியான்னு பார்த்துட்டு எழுதிட்டு எடுத்துன்னு வந்து அரசனுடைய கவனத்தை எடுத்துன்னு போவார். இவங்க இத்தனை நாள் இவ்வளோ நேரம் இவங்க வெளிக்கு போனாங்க, இவங்க போன மலர் இந்த கலர்னு, யார் எவ்வளோ நேரம் மலம் கழிச்சாங்க, எத்தனை மணி நேரம் பார்த்து இருக்காங்கன்ற இலாக்காக்கு சீட்டா நிர்மல்குமார் மந்திரியான்னு கேட்டார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். ஒன்று தான் பேச வருமா? 3 ஃபைல் இருக்குது முதலமைச்சர் மாடியில், 3 ஃபைல் இருக்குது, 3 ஃபைல் இருக்குதுன்னாங்க. முதலமைச்சர் மாடியில் 3 ஃபைல். சரி தர அந்த 3 ஃபைல, அந்த 3 ஃபைல் தர மடியில் கணா இருந்தால் தான் வழியில் என்னடா ஊழல் 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 ஊழல். நீங்களாம் யார்? அந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் 2 மந்திரி மீது பாலியல் குற்ற வழக்கு இருக்கிறது. பவுடர் நசுகி நிறுத்த பிரவுன் சுகர் யூஸ் பண்ண கொக்கைன் அபின் யூஸ் பண்ண ஒரு மந்திரி உள்ள உட்காந்துருக்கான் கில்லி சரத்துன்னு. அவனுடைய தொகுதியில் கில்லி சரத்துடைய தொகுதியில் போதைப் பொருள் வாங்கினா 3 போதை மாத்திரை ஃப்ரீயா. ஆடுத்திறன் உள்ள இருக்கிறோம். பல குற்ற பின்னணியில் இருக்கிறவங்க அங்க உள்ள இருக்கிறாங்க. பார்த்து பேசணும், பேசுறத பார்த்து பேசணும். அவங்க சொல்றாரு, அதாவது எங்க மேல ஏதாவது குற்றம் இருந்தால் நாங்கள் பயப்படணும். அந்த 3 ஃபைல் தரேன். ஏன் 3 ஃபைல் இருக்குது, டேபிள் இருக்குது, 3 ஃபைல் டேபிள் இருக்குது தரேன். அந்த நாஞ்சில் சம்பத் சொல்கிறோம், நாஞ்சில் சம்பத்து நேற்று அடி வாங்கினா பாரு முகப்பேரில். நேற்று முகப்பேரில் அடி வாங்கல, பிஹைண்ட் நூட்ஸுடைய விவாத மேடையில் செம்ம அடி வாங்கினான். அடி வாங்கினா என்ன பேசணும் மேடையில், அவன் பேசுன நான் சொல்கிறேன். நாஞ்சில் சம்பத்து தேவையா பேசணும். திமுக பார்த்தேன் அவன் அடிக்காமல் என்ன பண்ணுவாங்க? கடைசியில் அவனை மேடையில் காப்பாற்றுனதே திமுக தான். அங்கே திமுக சார்பாக பேச போன ராஜீவ்காந்தி தான் காப்பாற்றிக்கிறார். அறிவாலயத்துக்கு அந்த 3 ஃபைல் வெளியே வந்துச்சுன்னா அறிவாலயத்துக்கு கூட்டு போட்டுருவான்றான். யாரும் நாஞ்சில் சம்பத்து, டேய் புறப்போக்க, டே நாஞ்சில் சம்பத்து, டே 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 லவடிக்கப்பால் தேவரிசி, அறிவாலயத்துக்கு பூட்டு போடுற தைரியம் அவனுக்கு. அறிவாலயத்து சங்கல பேர்த்தெடுப்போம்னா அண்ணாமலை இன்னைக்கு எங்க இருக்கிறான்னு தெரியல. அந்த வீத லீடர்ஸ் பிஜேபி ஒரு பிரான்ச்சை தான் நடத்திருக்கிறான். அறிவாலயத்தை கைப்பற்றுவேன், உதயசூரியன் எந்து கொடி எந்து கட்சி என்று சொன்ன கோபால்சாமி இன்றைக்கு அரசியலிலே பிச்சைக்காரனாக இருக்கிறார். பிச்சைக்காரன் அப்பனும் புள்ளியும். கோபால்சாமி அரசியலில் பிச்சைக்காரன். அங்கங்க போயிட்டு இன்னைக்கு விஜய் கிட்ட வாட்ச்மேன் வேலை பார்த்துருக்குறாங்க அப்பனும் புள்ளியும். திமுக நீ அறிவாலயத்துக்கு பூட்டு போடுவியா? டேய் நாஞ்சில் சம்பத்தை, ஆனால் பெட்டா வா வெளியே வா. பொதுமக்களும் நடிக்கிறாங்க, அடி வாங்குதுன்னு 10 அறிவாலயத்துக்கு பூட்டு போட்டுருவாங்களாம். திமுக கட்டியா நேற்று குழந்தை நீ அங்கே போகிற பார்த்தா நீ போகிற இடம் உருப்படாது. நாஞ்சில் சம்பத் போகிற இடம் உருப்படாது. நீ தான் அவனுங்களை காலி பண்ண போகிற. அவனுங்களை காலி பண்ண போகிறது நீயும் ஆதவர்ஜனா 2 பேர் தான். சார் நாங்கள் கேட்டோம், ஏன் அந்த ஃபைல் இன்னும் காட்டாமல் இருக்கிறீங்க? காட்டுங்க. என்ன ஜோசியம் பார்க்கணுமா ஃபைல் காட்டுறதுக்கு? ஜோசியம் பார்க்கணுமா ஃபைல் பார்க்குறதுக்கு? ஜோசியம் பார்க்கணுமா? ஏன்னா நீ வந்து ரத்தன் பண்டித்து அந்த ஜோசிகாரன் சொல்கிறதுனா நீங்கள் செய்கிறீங்க. ஜோசியதனா பார்க்கணுமா? உடனே அதுக்கு என்ன சொல்கிறான் அந்த சங்கி, யார் யார் எவ்வளோ நேரம் மலம் கழிக்கிறாங்கன்றத கணக்கு எடுக்கிற
மலம் கழிக்கிற யார் யார் எவ்வளோ நேரம் மலம் கழிக்கிறாங்க, எவ்வளோ நேரம் பாத்ரூமில் போயிட்டு வெளியே வராங்கன்ற அந்த இலாக்காக வந்திருக்கிறார் சிடிஆர் நிர்மல்குமார். உடனே சொல்கிறான், நீங்களே ஜோசியம் பார்க்குறோம், நாங்கள் தான் ஜோசியம் பார்த்து நாங்களாம் ஒன்று மஞ்சள் துண்டு போட்டோமா, ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டவங்களா வராங்கன்னு சொல்கிறான் புறம்போக்கு. யாரை சொல்கிறான்? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை சொல்கிறான். யாரா நீ? டே அவர் தலைவர், அவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்றவர், பெரியாரின் பெருந்தொண்டர். கலைஞரை பார்த்து கலைஞரே கிண்டல் பண்ணுறீங்களா? கேடுகாலம் உங்களுக்கு பிறந்துச்சு, கேடுகாலம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிறந்துச்சு. அவன் ஒருத்தன் கருணாநிதி என்றான், உன்னை சிஎம் வந்து சாரி சிஎம்ஏ கருணாநிதினு படித்தவர் தான். அப்புறம் சாரி கலைஞர். எல்லாமே நாடகம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கே வா. பல படங்களுக்கு கதை வசனம் எழுதிய கலைஞருடைய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். பார்த்து பேசுங்க. நான் சொல்கிறான், மஞ்சள் துண்டு போட்டோமா பார்ப்போம், நாங்கள் மஞ்சள் துண்டு ஜோசியம் பார்த்து நாங்கள் மஞ்சள் துண்டு. கலைஞரை சொல்கிறான், அவன் மூஞ்சி முகரை பாரு, அவன் நிர்மல்குமார் மூஞ்சி. அவன் மூஞ்சா பார்த்துட்டு போனால் காலங்காத்தால் குடிக்கிட்டு கூழ் கூட கிடைக்காது. அங்கே இருக்கிற மந்திரிகளாக அப்படி தாங்கிறோம். அவர் மஞ்சள் துண்டு போட்டு தான் கிண்டல் பண்ணுறாங்க. கலைஞர் அரசியலில் எதிர்த்தவன் எவனும் உயிரோடு இல்லை, எந்த கட்சியும் இல்லை. கலைஞர் யாரெல்லாம் அரசியல் எதிர்த்தாங்களோ யாருமே உயிரோடு இல்லை. எல்லாருக்கும் அவர் கல்லறை கட்டிட்டு மலரவனை வச்சுட்டு இரங்கல் கலை எழுதிட்டு கடைசியாக அம்மையார் செல்வி ஜெயலலிதாவுக்கு கூட இரங்கல் கடிதம் எழுதிய பிறகுத்தான் மெரினாவில் ஓய்வெடுக்க சென்றார் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். கலைஞர் மஞ்சள் துண்டு பேசுகிறான். இந்த மஞ்சள் துண்டு பற்றி பேசுகிறான் அந்த சிடிஆர் நிர்மல் சங்கிக்கிறான்னா சங்கி. யார் எவ்வளோ நேரம் மலம் கழிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த மலம் கலரை பார்த்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு அந்த மலை தள்ளி எடுத்துன்னு போய் காவலை போட்டு வரான் பாரு. மலம் அள்ளுகிற மலம் கழிக்கிற நேரத்தை கணிக்கிற அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார். அவனுக்கு சொல்கிற நல்லா கேட்டுக்கோ. அவர் மஞ்சள் துண்டு ஏன் போட்டார்னா அவரோட கண்ணில் ஒரு பாதிப்பு. அப்போ அது மருத்துவர்கள் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், மருத்துவர்கள் அந்த கண்ணுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஒன்று வேணும்னாங்க. ஒரு டார்க் கலர் ரிஃப்ளெக்ஷன். நீங்கள் பிளாக் கிளாஸ் போடுறீங்க ஸ்பெக்ஸு, அந்த பிளாக் கிளாஸுக்கு சூட்டபிளான கலர் எதுன்னு கேட்டால் மஞ்சள் கலர் போடுங்க. அந்த மஞ்சள் கலர் அந்த கண்ணாடியில் போட்டால் கண்ணுக்கு கொடுக்க அந்த எல்லோ ரிஃப்ளெக்ஷன் வரும்போது உங்களுக்கு அந்த உமிழ்நீர் கண்ணில் வராதுன்னாங்க. கண்ணில் அந்த உமிழ்நீர் வராது, அந்த கட்டி வராது. உங்களுக்கு மெடிசனே மஞ்சள் துண்டு தான். அதுக்கு அவர் மஞ்சள் துண்டு போட்டார். அதை இவங்க பேசணும். அவர் ஜோசியம், அவர் ஆன்மீகமா? அவர் எப்படா ஆன்மீகத்தை ஏற்றுனுக்கிறாரு? அவர் எப்படா ஜோசியம் பார்த்துக்கிறாரு? நான் சிடிஆர் நிர்மல்குமார் கேட்குறேன், சங்கி அவர் எப்போ ஆன்மீகம்? அவர் எப்போ ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறாரு? எப்போ அவர் நாத்திகவாதி. அவர் ஏற்றுக்கின ஒரே ஒரு ஆன்மீகவாதி யாருன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு ஆன்மீகவாதி. மஞ்சள் துண்டு ஜோசிகாரை பார்த்து போட்டாங்கன்னு சொல்றானே ஒரு தற்குறி சிடிஆர் நிர்மல்குமார், அந்த ஆளுக்கு சொல்றேன். அவர் நாத்திகவாதி, கடவுள் நம்பிக்கை இல்லை. ஆனா ஒரு ஆன்மீகவாதியை ஏற்றுனார்னு கேட்டா யாருன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர், முன்னாள் மத்திய அமைச்சர், அரக்கோண நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டாக்டர் ஜெகதர்ஷகன். அவர் ஒருத்தர் தான் அவர் ஏற்றுன ஆன்மீகவாதி. திராவிட ஆழ்வார்னு அவரை முதல்ல கூப்பிட்டு டாக்டர் ஜெகதர்ஷகன் அண்ணன் டாக்டர் ஜெகதர்ஷனுடைய முதல் திராவிட ஆழ்வார்னு கூப்பிட்டு யாருன்னு கேட்டால் டாக்டர் கலைஞர். நாராயணான்னு ஒரு ஆழ்வார் வந்துட்டாரான்னு கேட்பார். வந்துட்டாருன்னா இன்னைக்கு ஒரு முட்டை சாப்பிடலாமா ஆழ்வார்னு கேட்பார் கலைஞர். ஆனால் டாக்டர் ஜெகதர்ஷனை பார்த்து முட்டை சாப்பிடலாமான்னு உங்கள் கடவுள் நீங்கள் அனுமதிப்பாரான்னு கேட்பாங்க. ஆனால் அவர் 4 கிழமை பார்த்தா நான்வெஜ் சாப்பிடுவார். ஆனால் டாக்டர் ஜெகதர்ஷகன் அதுவும் சனிக்கிழமை வெங்கடேச பெருமாளின் பெருபக்தர். நாராயணான்வார். சொன்னது கலைஞர். திராவிடாளர் டாக்டர் ஜெகதர்ஷகன் முட்டை சாப்பிடணும் ஒன்னே இல்லை, இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், இன்னைக்கு சனிக்கிழமை. கலைஞரே சொல்லிட்டாரு, என் கண்ணுக்கு கலைஞர் கடவுள். போடா, என் வெங்கடேஸ்வர் மேலே சொல்லிட்டாரு, முட்டை எடுத்து சாப்பிட்டார். இது வரலாறு, அவர் பல மேடையில் பேசியிருக்கார். ஆனால் டாக்டர் ஜெகதர்ஷனை மட்டும் தான் அவர் ஏற்றுக்கினார். ஆனால் சாமி கூடாத கலைஞர் ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டேன்னு சொல்கிற தற்குறி யார் எவ்வளோ நேரம் பாத்ரூம் போகிறாங்க, எவ்வளோ நேரம் மலம் கழிக்கிறாங்கன்ற அந்த இலாக்கா மந்திரி இருக்கிற சிடிஆர் நிர்மல்குமாருக்கு சொல்கிறேன், சாமி கும்பிடலடா கலைஞர். ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டான்னு சொல்கிறேன், சாமி கும்பிடல கலைஞர். சாமி அவர் வீட்டை தேடி வந்துச்சு. புட்டபத்திரி சாய்பாபா வந்தார், கோபலாபுரத்துக்கு தலைவர் கலைஞர் வீட்டுக்கு வந்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார், அவர் பெரிய ஆன்மீகவாதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பாபா கும்பிடுறது. அப்போ எம்மி வேலைக்கு போயிடுவார். நான் எவ்வளவோ கூப்பிட்டேன் புட்டபத்திரி சாய்பாபாவை, அவர் என் வீட்டுக்கு வரல. பெரிய அனில் அம்பானி, டாடா பிர்லா, இப்படி மிகப்பெரிய தனவந்தர்கள் அவர் கலைஞர் வீட்டுக்கு வந்தார். அந்த வீல் சேரில் வந்தார் கலைஞர் வீட்டுக்கு. வந்து கலைஞர் வீட்டு மேலே போய் கலைஞரை பார்த்து கலைஞர்கிட்ட பேசுகிறார். கலைஞர்கிட்ட பேசி இப்படி அண்ணார், ஜன்னல்லேருந்து மோந்திரமாக வந்துச்சு. அதில் ஒரு மோந்திரம் கலைஞர்கிட்ட கொடுத்தாரு.
ஒரு மோந்திரம் அண்ணன் துரைமுருகன்ட்ட கொடுத்தார், ஒரு மோந்திரம் தயாநிதி மாறன் எல்லார்ட்டையும் கொடுத்தாரு மோந்திரத்தை, எல்லாருக்கும் மோந்திரம் கொடுத்தாரு. அப்போ எந்திரிச்சு சாய்பாபா நடக்க முடியும், இந்த கை பிடிச்சின்னு அந்த வீட்டில் நடந்தார். கலைஞர் உட்காந்துருக்க சேரை அப்படி நடந்தார். தலைவர் கலைஞர் ஏன் நடக்கிறீங்க உட்காருங்கண்ணா, இல்லை எல்லாரும் என்னுடைய இடத்துல அவங்க கால் படி படணும்னு நான் விரும்புவாங்க, ஆனால் நான் கலைஞருடைய வீட்டில் என் காலடி பண்ணணும்னு விரும்புகிறேன்னாரு. சாமியே அவரை தேடி வந்துச்சுடா, அவர் ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போடுறதா, இதோ இப்படிலாம் தற்கூரித்தனமே அவனுக்கு பேசுகிறாங்க சட்டமன்றத்தில். ஒரு மட்டு மரியாதை, அது என்ன காரணம்னா லைவ். ஏன்னா இதெல்லாம் மக்கள் பார்த்தா எவ்வளோ தைரியமா நமக்காக எப்படி பேசுகிறாங்க பாருன்னு மக்கள் நினைப்பாங்க. மக்கள் காரி துப்புறாங்க. என்ன இவனுக்கெல்லாம் ஒரு அறிவில்லாமல் பேசுகிறாங்க. இப்போதான் மக்களுக்கு தெரியுது நம்ம யார், இவன் யார் நான் பேசுகிறவன், இவன் தான் நம்ம தொகுதி அவன் இப்போதான் மக்களுக்கே தெரியுது யார் இவன் தான் நம்ம தொகுதி எம்எல்ஏவா. ஏன்னா அவன் பார்க்குறது இப்படிக்கிறான், இவன் கேடி மறைக்கிறானே, இவனா நம்ம தொகுதி எம்எல்ஏ. மக்கள் இப்போ தான் பார்க்குறாங்க. இதே ஒரு மட்டு மரியாதை இல்லாத பேசுறது, என்ன சொல்கிறது, இதெல்லாம் நல்லது கிடையாது. உங்களுக்கு ஈக்குவலாக எதிர்க்க இருக்கிற மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ, அண்ணன் கே நேரு அவர்களோ, அண்ணன் ஏவா வேலு அவர்களோ, அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களோ, அண்ணன் கோவி செல்வர்களோ, அண்ணன் ஐபியர்களோ இருக்கிற அண்ணன் தென்னம் தென்னரசு, அண்ணன் சேகர் பாபு, அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன், இன்னும் அங்கே பல மூத்த உறுப்பினர் இருக்காங்க. யாரும் உங்களுக்கு ஈக்குவலாக அவங்க பேசுறதுக்கு நம்மளும் நீ சில்லற பையனா நாங்கள் சில்லற பையன் ஆக முடியுமா? என்ன பேசுகிறாங்க? ஒன்றுமே நாங்கள் கார் வேணான்னோம். ஏன் கார் வேணான்னோம்? எங்களுக்கு வேணாம் காரு. இப்போவே என்ன சொல்கிறான், அந்த கார் கொடுக்கும்போது அந்த ராஜமோகன் என்ன பேசணும் அப்படி மந்திரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், எதிர்கட்சிகளுக்கும் கார் வாழுங்கிற தாய் உள்ளத்தோடு தலைவர் எங்களுடைய தலைவர் ஜோசப் விஜய் எதிர்கட்சிகளுக்கும் கார் வழங்குகிறார், எதிர்கட்சிகளுக்கும் உதவியாளர் வழங்குகிறார், கார் செலவு உதவியாளர் சார் ₹1,00,000 எதிர்கட்சிகளுக்கும் வழங்குறார். நீ சொல்லி காட்டுவன்னு தெரியுண்டாம் அவனை எங்களுக்கு தளபதி அந்த காரில் நான் வேணான்ட்டார், அந்த கார் நம்ம வேணான்ட்டார். உடனே கார் வேணான்னு ஒன்று ஆதவர்ஜனா நீ ஒரு வீடுக்கு 3 வீடு வச்சுட்டு இருக்க, ஆனால் நீ அரசாங்க வீட்டில் எப்படிங்கிறனா லூசா நீ. அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர், அதை தான் நான் ஏவாவில் ரெக்கார்ட் பண்ணார். அவர் எதிர்கட்சி தலைவர், அவர் புரோட்டோகால் படி அவர் மினிஸ்டர், அவர் ஒரு கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்து அவங்க இருக்குது. அவருக்கு கிட்டத்தட்ட சிஎம் மாதிரி அப்போயின்மெண்ட் லீடர்னா அவருக்கு அரசு பங்களால தான் அவர் இருக்கணும். அவர் எதிர்கட்சி தலைவர். அவரு அது காருன்றது எம்எல்ஏகளுக்கு கொடுத்ததில்லை, நீ புதுசாக கொடுக்குற. ஆனால் பங்களான்றது அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் பங்களா வந்து அரசாங்க பங்களா கொடுப்பாங்க. கூட்டம் நிறைய வரும், வீட்டாண்ட பத்தாது, ஆட்கள் தெரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு அதை கவர்மெண்ட் புரோட்டோகால் கொடுக்குறது. அதை ஒரிஜினா நான் பங்களாவில் இல்லையன்னா உனக்கு வாடகை வருது இல்லை, அதான் நான் கே நேரு சொன்னார். அதை ஒரிஜினா நீ வீட்டில் தாங்கிற, உன் வீட்டில் தாங்கிற, நீ பங்களாவில் இல்லை. ஆனால் அந்த பங்களா பராமரிப்பு செலவு, அந்த பங்களாவுக்கு எவ்வளோ வாடகை கட்டணுமோ, அந்த பங்களாவில் இருந்தால் எவ்வளோ செலவாகுமோ அந்த செலவு உனக்கு சம்பளத்தில் வருது. நீ வாங்க விட்டுட்டியா? நீ வாங்க முட்ட, நீ லாட்ரி சீட்டை வச்சு கள்ள லாட்ரி சீட்டு விற்று உன் ஃபேமிலி நீங்கள் பல 1000 கோடி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. இருந்தாலும் சம்பளம் வாங்கும்போது நீ வீட்டில் இருந்தால் இவனுக்கு என்ன செலவமோ அந்த வாடகை பணம் கொடுக்குறாங்களா இல்லையா? அப்புறம் நீ மட்டும் வீட்டில் கிடையாது. இதோ இப்படி தற்கொலை நான் தான் அந்த வீடு ஒதுக்குனேன். அங்கே வீட்டில் இருக்கிற கார் வேணாம், எவ்வளவோ கடங்குதுன்ற அதை 4 விவசாயி கொடுத்துட்டு போ. கார் கொடுத்து டிரைவர் கொடுத்து ₹1,00,000 கொடுக்குறதும். ஒருத்தன் எம்எல்ஏ ஆகிட்டாலே அவனை தேடி எல்லாம் வந்துடும். உன் எம்எல்ஏ எல்லாம் யாரும் யோகியம் கிடையாது. ஒரு எம்எல்ஏ பற்றி நான் சொல்லுவேன், எம்எல்ஏ பற்றி நான் சொல்லுவேன். உன் எம்எல்ஏங்கெல்லாம் சீன் போடுறானுங்க. செருப்பு போடாத ஒருத்தன் சுற்றுறான், செருப்பு போடாமல் சுற்றுறான். அவனுக்கு முதல்ல ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கும். அவன் தங்கத்திலே செருப்பு போடலாம், பேர் சொல்லுறப்பல என் தகுதிக்கு அவன் தங்கத்திலே செருப்பு போடலாம். அவங்கிற வசதிக்கு சீன் போடுறான். பஸ்ஸில் இறங்கி வந்து என்கிட்ட மகிழ்வுண்டு இல்லைன்றான். என்கிட்ட மகிழ்வுண்டு இல்லை, கார் இல்லையோ. எத்தனை கார் இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். அவன் முதல்ல செருப்பு வாங்கி கொடு. காருன்றது முக்கியம் இல்லை. ஒரு எம்எல்ஏ ஆகிட்டா எல்லாம் தேடி வந்துடும். 10 கான்ட்ராக்டர் வருவான், கார் வாங்கி கொடுப்பான். அதுதான் எனக்கு அரசு அப்படின்னு சொன்ன உன் கட்சிக்காரன் எனக்கு வேணான்ட்டேன் காரு. அதுக்கும் பேசுகிறான், எனக்கு வேணாயா காரு, எனக்கு உதவியாளர் வேணாயா. கவர்மெண்ட்டில் கொடுத்த சம்பளம் போகிறோம், அதுவே காது குத்துறது நல்லது கெட்டது போனால் அதுவே பத்தாது மொழி வைக்கிறதுக்கு. எனவே இப்படி சட்டமன்றத்தில் ரவுடித்தனமாக நடக்கிற சட்டமன்றம். அந்த பையன் தான் சொன்ன அரசியலில் கிட்டு லிட்டில் பாய் அறநிலையத்துறை அமைச்சர் சுரேஷ். என்ன ஒரு ஆணவம், என்ன கொழுப்பு, என்ன திமிரு. தம்பி சீக்கிரம் காணாமல் இப்படியெல்லாம் பேசுனீங்க. அண்ணன் சேகர் பாபு பாயிண்டாக பேசுகிறார். ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிற ஊழல் குற்றச்சாட்டு அவர் சொல்கிறாரு. சிவன் சொத்து குலநாசம், சிவன் தொசு குலநாசம் யார் என்ன பண்ணீங்க விரைவில் காட்டணும், என்ன புடுங்குவியோ அவர் தான் சொல்கிறாரு. ஆதார் இருந்தால் காட்டுறா, வழக்கப்பட்டா போடு, யார் தப்பு ஜெயிலில் போடுன்றாரு.
எனவே இப்படி சட்டமன்றம் நடக்குது. நீங்களா லைவ்ல பார்க்குறீங்க மக்களே. அந்த சீட்டை நிர்மல்குமார் சொல்கிறேன், மரியாதையே என்னோட கலைஞரை பற்றியா பேசுகிற? டேய், கலைஞரை பற்றி பேசுறியா? நான் மந்திரிகளை மரியாதை கொடுத்து பேசினா என் தலைவன் கலைஞரை பற்றி பேசணும், உனக்கு என்ன மரியாதை இருக்குது? 3 மணி நேரம் பாத்ரூமில் வந்தாங்களாம். ஓ, நீ அந்த இலக்கா எப்படி போய் எட்டி பார்ப்பியா? கக்கூஸ் போகும்போது எட்டி பார்ப்பியா? அந்த வெளிக்கு போகும்போது எட்டி பார்ப்பியா? அவன் 3 மணி நேரம் இருந்தியா? ரைட்டு, வெளிவா. ஏன் இப்படி கலராகுது? ஏன் ஓவர் எல்லோவாகுது, மஞ்சள் கமல் இருக்குதா? ஏன் உங்களுடைய அந்த கக்கூஸ் வந்து ரொம்ப அசிங்கமாக சொல்கிறதுக்கு நீங்கள் சொல்கிறதுனால சொல்கிறேன். ஏன் அந்த மலை வந்து மஞ்சள் ஆகுது, மஞ்சள் கமல் இருக்குதா? ஏன் மஞ்சள் கருப்பாகுது? லிவர் ப்ராப்ளமா? ஏன் ரொம்ப லூஸ் மோஷன் போகிற? ஏன்னா ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா? இதெல்லாம் பார்த்து எழுதின்னு போகிற ஒரு இலாக்கா மந்திரி தான் சீட்டை நிர்மல்குமார். தம்பி நிர்மல்குமார், பார்த்து பேசு. கலைஞரை பற்றி நீ பேசுகிற இல்லை, உனக்கு நீ அழிவு காலம் தான்டா. நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.